ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். ஓபிஎஸ் வந்து மிக வருத்தத்தில் இருக்காரு. அமித்ஷா கூப்பிடாம விட்டாரு. எங்க தலைவர்கள் பேசுவாங்க, அது என்ன வருத்தத்தில் இருக்கிறாரு. அப்போ பாஜக நிலைப்பாடு ஓபிஎஸ் வந்து உள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாடு இல்ல போல இருக்கேன். நீங்களே கழிச்சு விட்டுருக்கீங்க போல இருக்க. ஏன் உங்களுக்கு அந்த எண்ணம்? இது இவராவது ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு. திருமாவளவன் 100 விஷயம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். திமுக ஆட்சிக்கு எதிராக புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இல்ல பிரஸ் மீட் பண்ணி கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆச்சு. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இது வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் வரல. அது வெளிப்படையா சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. தனிப்பட்ட முறையில் தலைவர்கள் பேசிக்குவாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். அண்ணாமலை இருந்த வரைக்கும் ஒரு தீவிர ஆதரவாளராகவே வேலூர் இப்ராஹிம் செயல்பட்டார். இப்போ நயினார் நாகேந்திரன் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. என்ன சொல்ல விரும்புறீங்க? அண்ணாமலை அவர்களுக்கு தீவிர ஆதரவாளர், திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தீவிர ஆதரவாளர் அப்படின்ற நிலைப்பாடெல்லாம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரின் வழிகாட்டுதல் என்னமோ அதற்கு கட்டுப்பட்டு எங்களுடைய பணிகளை வீரியமாக செய்யணும் என்பதுதான் நிலைப்பாடே தவிர, தனிநபர்களை போற்றி புகழ்வது, தானை தலைவர், நிரந்தர தலைவர், அதெல்லாம் பாஜகவில் கிடையாது. ஒரு தலைவராக அறிவிக்கப்பட்டு விட்டால் அது சாதாரண காரியகர்த்தாவாக இருந்தாலும் அவர் தலைவர் என்றால் அவருக்கு கட்டுப்படணும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் தலைமையின் கீழே எந்த அளவிற்கு கடுமையாக பணி செய்தோமோ, எழுச்சிமிகு பணி செய்தோமோ, அதை கொஞ்சம் கூட பிசறாமல் அதே வேகத்தில், இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் வருவதனால் அதைவிட இன்னும் கூடுதல் வேகத்தில் எங்களுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில் மிகச்சிறப்பாக இப்பொழுது நாங்கள் தேர்தல் பணிக்கான வேலைகளை செய்து கொண்டு வருவோம். அண்ணாமலை இருந்த வரைக்கும் எல்லாரும் அண்ணாமலைன்னு சொல்லி கட்சி தொண்டர்களும் அதே சமயத்தில் மற்ற தலைவர்களும் அதிகமாக பேசினாங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் வந்ததுக்கப்புறம் எல்லாம் சைலண்ட் ஆன மாதிரி இருக்கேன். ஆமாம், அவர் தலைவர் அண்ணாமலை இருக்கும்போது அவர் அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. இப்போ தலைவர் நயினார் நாகேந்திரன் வரும்போது நயினார் நாகேந்திரன் அவர்களை பற்றி பேசுவாங்க. இது இயல்பு தானங்க. அவரை பற்றி பேசின அளவுக்கு இவரை பற்றி பேசலையே. நயினார் நாகேந்திரன் ரொம்ப சட்டிலான பர்சன், ரொம்ப ஒரு வார்த்தையை கவனமாக அளந்து பேசுவார் அப்படிங்கிறலாம் தெரியும். ஆனால் அவரை நீங்கள்லாம் அண்ணாமலைக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுத்த மாதிரி இவருக்கு எடுக்க மாட்டேங்கிறீங்க. யாரையும் யாரோடும் ஒப்பிட முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு யூனிக் பண்பு இருக்கும். இப்போ திரு அண்ணாமலை அவர்களுக்கு என்னென்னா, வேகமாக ஊடகங்களை கையாள்வது, தன்னுடைய நடவடிக்கைகளை ஒரு பரபரப்பான வேகத்தில் வைத்து கொண்டே இருப்பது என்பது அவருடைய இயல்பான வழக்கம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலை வேறு விதமாக அணுகுவார். அவரே அதை மேடையில் சொல்லியிருக்கிறார், அண்ணாமலை அவர்கள் புயலை போன்றும் நான் தென்றல் காற்றை போன்றும். ஸோ ரெண்டுமே வெவ்வேறு கோணங்கள், பணி ஒன்று தான், அதை கையில் எடுக்கிற விதம் வெவ்வேறு விதமாக இருக்கும். அதனால் அவர் மாதிரி இவர் இல்லை, இவர் மாதிரி அவர் இல்லைன்னா இருக்க முடியாது. ஒவ்வொரு தலைவர்களும் வெவ்வேறு நிலைப்பாட்டு. இப்போ இதுக்கு முன்னால் டாக்டர் எல் முருகன் அவர்கள் இருந்தாங்க. அவர் மாநில தலைவராக இருக்கும்போது தமிழிசை அவங்களோட ஒப்பிட முடியுமா? முடியாது. ஏன்னா தமிழிசை அம்மா அவங்க வேறு ஒரு நிலைப்பாடு. ஒவ்வொரு அந்த பாணி மாறுமே தவிர செயல் திட்டம் ஒன்று தான். தேர்தல் வெற்றி என்பது தான் நோக்கம். அந்த அடிப்படையில் பணிகள் போகுமே தவிர இதில் அவரோடு இவரை ஒப்பிடுவது என்பதை ஏற்கத்தக்க கேள்வியாக நான் பார்க்கல. அண்ணாமலைக்கு வார் ரூம் போன்ற விஷயங்கள்லாம் இருந்தது. நயினார் நாகேந்திரனுக்கு அந்த மாதிரி வார் ரூம் எதுவும் திட்டமிடல், வேற எதுவும் பிளான் எதுவும் வச்சிருக்கீங்களா? அண்ணாமலை அவர்களுக்கு வார் ரூம் இருந்ததான்னு எனக்கு தெரியல. ஆனால் கட்சி சார்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியலன்னு தான் சொன்னேன். கட்சி சார்பாக ஒரு ஐடிக்கான என்ன பணிகள் இருக்குமோ அது எல்லாத்தையுமே தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊடகத்தினுடைய பணிகள் இன்றைக்கான நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையிலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நீங்க அண்ணாமலையோடையும் டிராவல் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி இந்த எல்முருகனோடையும் டிராவல் பண்ணியிருக்கீங்க. இவருடைய செயல்பாடுகள் குறித்து நிறைய கருத்துக்கள் நீங்க பொதுவெளியிலையும் வச்சிருக்கீங்க. அவர் உங்களை பற்றி என்ன சொல்கிறார்? நீங்கள் கட்சியில் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணுறீங்க, பல எதிர்ப்புகளை நீங்கள் சந்தித்து பாஜகவில் பயணிச்சிருக்கீங்க. என்ன சொல்கிறாரு உங்களை பற்றி? திமுகவுடைய அடக்குமுறை ஒவ்வொரு முறையும் நிகழும் பொழுதும் முதலில் அவர் தான் தன்னுடைய கண்டனத்தை அதிகாரப்பூர்வமாக பதிவிடுகிறார். இந்த ஆட்சி சிறுபான்மை சமூகத்தின் குரல் வலையை நெரிக்கிறதுன்னே பதிவிடுகிறார். அந்த வகையில் அவருக்கு ஒவ்வொரு சிறுபான்மை சமூகத்தினுடைய அடையாளங்களையும் மதிக்க வேண்டும், அவர்களை இன்னும் அதிகமாக செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார். அது பாராட்டுதலுக்குரியது. இரண்டாவதாக, தனிப்பட்ட முறையில் என்னிடத்தில் பேசும் பொழுதெல்லாம் சிறுபான்மை சமூக மக்களுக்கு இன்னும் கூட நாம் புரிய வைக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது.
இன்னும் பக்குவமாக நாம் புரிய வைக்க வேண்டும். திமுக எவ்வளவு இடையூறு உங்களுக்கு தந்தாலும் அதை தாண்டி நீங்கள் உங்களுடைய பாதையில் தொடர்ந்து செல்லுங்க. உங்களோடு கட்சி இருக்கிறது என்ற அந்த பலமான வாக்குறுதி அளித்திருக்கிறார். அதனால் நாங்கள் தங்குதடை இல்லாமல் தமிழக மக்களை நோக்கி எங்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு போகிறோம். அண்மையில் மதுரை ஆதீனத்தை மீட் பண்ணீங்க. இஸ்லாமியர்கள்லாம் மதுரை ஆதீனத்தோட தான் கூட இருக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனால் மதுரை ஆதீனம் இஸ்லாமியர்கள் பற்றி அவருக்கு ஒரு தவறான புரிதல் இருப்பதாக ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம். ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் ஒரு இஸ்லாமிய நபர் திட்டமிட்டு இந்த மாதிரி பண்ண பார்த்துட்டாரு அப்படிங்கிறதான் அவர் கார் டிரைவர் உட்பட எல்லாருமே சொன்ன விஷயம். இப்போ இஸ்லாமியர்கள்லாம் மதுரை ஆதீனத்துக்கு பின்னாடி இருப்பாங்கங்கிற இந்த கருத்து இஸ்லாமியர்கள்லாம் ஏற்றுக்கிறாங்களா? இப்போ வேலூர் இப்ராஹிம் போய் சொல்லிட்டு வந்துட்டாரு, ஆனால் மற்றவங்களாம் ஏற்றுக்கிறாங்களா? திமுக என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களோ அதையே ஊடகங்களும் பேசுபொருளாக மாற்றுகிறது என்பதுதான் என்னுடைய கவலை. திமுகவுடைய நரேட்டிவ் என்ன அப்படின்னா, ஒரு இஸ்லாமியர் இருக்கிறாருன்னா அவர் இஸ்லாமிய மக்களுக்காக மட்டும் பேசணும். இந்துக்களின் உணர்வுகளுக்காக இந்துக்கள் பாதிக்கப்படும் போது குரல் எழுப்பலாமான்னா அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த இடத்துல நான் முடிச்சுக்கிறேன். மதுரை ஆதீன விவகாரத்துல திமுக அதை தான் சொல்ல வரேன். அப்ப திமுகவுடைய நரேட்டிவ் என்னன்னா, ஒரு இஸ்லாமியர் இருக்கிறாருன்னா அவர் இஸ்லாமியருக்கு தான் குரல் கொடுக்கணும், இஸ்லாமியர்கள் உரிமைகளை பேசணும், வேறு யாருக்கும் குரல் கொடுக்கக்கூடாது. ஆனால் ஒரு இந்துக்களுக்காக ஒரு இஸ்லாமியர் உணர்வுபூர்வமாக குரல் கொடுத்தா இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அவருடைய நம்பிக்கையை இழிவாக்கப்படுகிறது. அதை திமுக காரர்கள் செய்கிறார்கள், அல்லது இந்த பெரியார் குரூப்னு சொல்லக்கூடிய ஈவேரா கும்பல் செய்கிறார்கள். இப்படிலாம் நான் பேசுனா உடனே என்ன செய்வாங்கன்னா, இவர் ஒரிஜினல் முஸ்லீமே கிடையாது, இவர் முஸ்லீம்களுக்கு எதிரானவர்னுவாங்க. ஏன் ஹிந்துக்களுக்காக நீ ஏன் குரல் கொடுக்கக்கூடாது அப்படின்றது அது ஒரு நரேட்டிவ் திமுக செட் பண்ணுறாங்க. அது மாதிரி பொதுவாக ஆதீனங்கள் சாமியார்கள்லாம் எப்படி இருக்கணும்னா, அவங்க வெறும் பூஜை புனஸ்காரம் பஜனை இப்படி தான் இருக்கணுமே தவிர, இந்துக்களின் உரிமைகளுக்காக இந்துக்களின் நம்பிக்கைகள் சிதைக்கப்படும் பொழுது அது ஆட்சியாளர்களால் சிதைக்கப்பட்டாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கணும்னு ஆதீனங்களோ அல்லது சாமியார்களோ பேசுனா, பார்த்தீர்களா இவர்கள் சங்கி கூட்டத்தில் இணைந்து விட்டார்கள், இவர்கள் RSS பின்புலத்தில் இருக்கிறார்கள், பிஜேபியுடைய வாயாக இவர்கள் பேசுகிறார்கள்னு அந்த மாதிரி திட்டமிட்டு தொடர்ந்து அவர்களை இழிவுபடுத்துவாங்க. இதுதான் திமுகவுடைய நரேட்டிவ். அதில் ஒன்று தான் அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற ஒரு சம்பவம். அதில் அவர் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு விபத்தை ஏற்படுத்தியவரை நான் பார்க்கும் பொழுது அவர் தொப்பி அணிந்தவராக தாடி வைத்தவராக இருந்தார் அப்படின்னு சொல்றாரு. ஒரு விபத்து நடக்குதுன்னா யார் இருந்தா எப்படி இருந்தாங்கன்னு சொல்லுவதற்கு சொன்னதே தவிர, அந்த இடத்துல ஒருத்தர் பட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அவர் பட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தார் சொல்லுவாங்க. அது மதத்தை குறிப்பிடுவதல்ல, ஒரு நபரை குறிப்பிடுவது. அவர் இஸ்லாமியர் அப்படின்ற வார்த்தை சொல்லி அந்த இஸ்லாமிய நம்பிக்கையோடு இருக்கும்போது எங்களை மிரட்டினாரு, குத்துமன்னாரு, கொலை செய்வார் அப்படிலாம் சொல்லல. அவர்கிட்ட கேட்ட கேள்வி அவரு சொன்னாரு சார். அவருக்கு என்ன சொல்றேன், தொப்பி வச்சிருந்தாரு தாடி வச்சிருந்தாருன்னா பொதுவெளியில என்னவா கன்வையாக அடையாளம் தானங்க. ஏங்க இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப என்ன திடீர்னு ஒரு ஆள் இடிக்கிற மாதிரி வராங்க, எங்க வண்டி டிரைவர் பிரேக் போட்டு நான் பாதுகாத்துட்டேன், போகும்போது பாக்குறேன் ஒருத்தர் காவி உடையில போறாருன்னு வச்சுங்க, நான் போலீஸ் கேட்டா இல்லை ஊடகம் கேட்டேன்னு சொல்லுவேன். திடீர்னு இடிக்கிற மாதிரி போனாங்க, ஆனால் அவர் காவி உடை அணிந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னா அது இந்துக்களையே நான் இழிவுபடுத்தின சமமா? அப்படி கிடையாது. அந்த நபர் யார் என்னை இந்த மாதிரி ஒரு ஆபத்தை ஏற்படுத்த முனைந்தாரோ அவர் போட்டிருந்த ஆடை அப்படி இருந்தது, இல்லை அந்த நபர் அப்படி இருந்தார்னு சொன்னதானே, அடையாளத்தை சொன்னதானே கண்டுபிடிக்க முடியும். அந்த விஷுவல்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிசிடிவி காட்சியை வெளியிட்டு இருந்தாங்க. திட்டமிட்டு அதெல்லாம் நடந்த மாதிரி தெரியல. அதை அதிகாரப்பூர்வமாகவே பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சூழல்ல அவர் உணர்ச்சி வசப்பட்டு இந்த கருத்தை வச்சுட்டாரு அப்படின்னு தானே இதை பார்க்கணும். அவர் உணர்ச்சி வசப்பட்டு வைத்தாரா என்று நீங்கள் அவர்கிட்ட பேசல, நானே பேசினேன். நேரடியாக அவர் சந்திச்சு ஒரு அரை மணி நேரம் பேசணும். மதுரை ஆதீனம் என்ன சொன்னார்? அவரை பொறுத்த வரைக்கும் 2 செய்திகளை ரொம்ப தெளிவாக சொன்னார். முதல்ல இந்த விபத்து நடந்தது, அதற்கு நான் சொன்னது என்பது ஒரு நபரை அடையாளப்படுத்துவதற்கு சொன்னேனே தவிர மதத்தை அடையாளப்படுத்த கிடையாது. ஏனென்றால் நான் சிறு வயதிலிருந்து நெல்லையில் இருக்கக்கூடிய பேட்டை பகுதியில் இஸ்லாமியர்களோடு தான் நான் வளர்ந்திருக்கிறேன். எனக்கு பல நேரங்களில் உயிருக்கு ஆபத்தான நேரம் வரும்பொழுதெல்லாம் கபீர் என்கிற ஒரு மருத்துவர், ஒரு இஸ்லாமிய மருத்துவர் தான் என்னை காப்பாற்றி இருக்கிறார். நாங்கள் உறவு பாராட்டி இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் திருக்குரானுடைய வசனங்களை எல்லாம் நான் கற்றறிந்திருக்கிறேன், நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாமியர்களை எதிர்த்து நான் எப்படி பேசுவேன்? இன்றைக்கும் கூட என் கடை, என்னுடைய அந்த மடம் இருக்கு, அந்த மடத்திற்கு எதிர கடை வைத்திருக்கிறார் ஒரு இஸ்லாமிய நண்பர். தினம்தோறும் நான் உணவு உண்ணும் பொழுது அவரை கூப்பிட்டு நானும் அவரும் சாப்பிடுறோம். இதை விட என்ன நல்லிணக்கம்? இல்லை, நான் என்ன கேட்குறேன், அவர் இஸ்லாமியரை எதிர்த்து பேசல, ஆனா செய்திகள் நீங்க சொன்ன மாதிரி செய்திகள் நானும் படிச்சேன், எல்லாருமே பார்த்தோம். அடுத்த நாள் மதுரை ஆதீனம் என்ன பண்ணிருக்கலாம், என் பேருக்கு ஒரு களங்கம் விளைவிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி வேலூர் இப்ராஹிம் மாதிரியான ஆட்களை கூட வச்சுக்கிட்டு
நான் இவங்க எப்படி பார்க்குறேன்னு இவர்கிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இது வந்து உண்மைக்கு புறம்பான செய்தி அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தாருன்னா இது பிரச்சனை எப்பயோ முடிஞ்சிருக்கும், அடுத்த நாளே முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த பிரச்சனையை உருவாக்கி இவ்வளோ தூரம் கொண்டு போனதே மதுரை ஆணையத்திடம் தானே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகருது இல்லை. அதாவதுங்க இல்ல ஆதீனங்களை அவர் பொறுத்த செய்தியாளர்களை வரைக்கும் சந்திக்காம இல்ல, அவங்க அரசு எங்கெல்லாம் போறாரோ அங்க இந்த அரசாங்கம் மீதும் அவர் எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அதெல்லாம் வந்து வெளிப்படையா பேசக்கூடிய நபர் தான். அவருடைய நிகழ்ச்சி, ஒரு சில நிகழ்ச்சி நானே பங்கேற்று இருக்கிறேன். அவர் ஆதீன வெளிப்படையா அரசியல் ரீதியான கருத்துக்களையும் அவர் தெரிவிச்சுட்டு தான் இருக்காரு. அரசியல் கருத்து தெரிவிப்பது வேறு. ஆனால் ஆதீனங்களை பொறுத்த வரைக்கும் தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கும் தன் விஷயத்தை வந்து விளம்பரப்படுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கு. இல்ல, தவறை அவரை பத்தி சுட்டிக்காட்டி ஒரு முடிச்சிட்டாரு. தப்பான ஒரு செய்தி வந்து பேசிட்டு ஊடகங்கள்ல போட்டோம். வருது. பேசிட்டு போட்டோம். அதை பத்தி ஆதீனங்கள் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க இறைப்பணி செய்யறவங்க. அவங்க அரசியல்வாதியா சொன்ன விஷயம் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கறதுக்கு பிரஸை கூப்பிட்டு தன்னிலை விளக்கம் கொடுத்து நான் அப்படி இல்லை, அது தேவையில்லை. அவங்க எதுக்கு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க ஆதீனம்ங்க. அவங்க எல்லாவற்றையும் துறந்தவர்கள். அவர்கள் வந்து ஒரு இறைப்பணியில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் மீது என்ன அவதூறுகளை பேசினாலும் என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் ஊடகங்களோ அல்லது திமுக நரேட்டிவ் செட் பண்ற மாதிரி அவரை வந்து தவறாக கற்பித்தாலும் எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இப்ப நான் அவரை சந்தித்து விட்டு என்னிடத்தில் சொன்ன விளக்கத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேனே தவிர அவர் வந்து என் கூட நின்று மீடியாவில் பேசினாரா? அப்படி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் போறோம்னா இஸ்லாமிய சமூகத்தை ஒரு ஒட்டுமொத்த ஆதீனங்களுக்கு எதிராக தவறாக கற்பிக்கப்பட்டு தேவையற்ற பகைமையை திமுக உருவாக்குகிறது. அப்படி உருவாக்க கூடாது. அது நல்லதல்ல. இல்ல, திமுக இடத்துல எங்க வந்துச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் நீங்க பதில் திரும்பவும் நான் சொல்லல. சொல்றேங்க, திமுக எங்க வந்துச்சுன்னா திமுக கையில தானே காவல்துறை இருக்கு. திமுக கையில தானே காவல்துறை இருக்கு. யார் கையில இருக்கு? திமுக கையில இருக்கா தமிழ்நாடு இல்லையா? அரசாங்கம் கையில காவல்துறை இருக்கு. தமிழ்நாடு அரசு யார் ஆட்சி ஸ்டாலின் செய்யறா? கட்டுப்பாட்டுல காவல்துறை தமிழ்நாடு இருக்கு. அரசு யார் ஆட்சி செய்யறா? திமுக தானே ஆட்சி செய்யுது. திமுகவுடைய தலைவர் தான் முதல்வர் தானே இருக்கிறாரு. பிரச்சனை என்னன்னா இவர்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அது என்னன்னா ஹிந்து உணர்வுக்காக ஒரு ஹிந்து சாமியார் பேசினா அவரை இழிவுபடுத்தணும். ஹிந்து உணர்வுக்காக ஒரு இஸ்லாமியர் குரல் கொடுத்தா அவர் உண்மையான இஸ்லாமியர் இல்லைன்னு சொல்லணும். இதுதான் திமுகவுடைய நரேட்டிவ். ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். நான் முதல் முறையாக அவரை சந்திக்கிறேன். பொதுவாக ஆதீனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திருநீர் எடுத்து நெற்றியில் பூசுகிற வழக்கம் இருக்குது. நான் போய் அவரை நேராக சந்தித்து அவர் என்னிடத்துல நெற்றியில் பூச வரும்பொழுது நான் சொன்னேன், ஐயா நான் திருநீர் அணிந்தால் அது நல்லா இருக்காது, நீங்கள் தொப்பி அணிந்தால் அது நல்லா இருக்காது. ஏன்னா ஒவ்வொருவரும் அவரவர் மதத்தின் நம்பிக்கையில் இருந்து கொண்டு பிற மதங்களை மதிப்பது தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அவரிடத்துல சொன்னேன். சொன்னதுமே அவர் சந்தோஷப்பட்டு உடனே நம்ம அழைத்து கையை பிடிச்சி அழைத்து என் பக்கத்தில் வச்சுக்கிட்டு, இப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறத நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தன்னுடைய அடையாளத்தோடு தன் நம்பிக்கையை வெளிப்படையாக சொல்கிறீங்கல்ல, இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குன்னு. அது அவர் என்கிட்ட சொன்னால் பரவாயில்ல. ஒரு முறை நான் தருமபுரம் ஆதீனத்தை சந்திக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி மதுரை ஆதீனம் சொன்னார், நீங்கள் வந்து திருநீர் அணிய மாட்டேன்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல் இந்து நம்பிக்கைகளுக்காக நீங்கள் குரல் கொடுக்குறீங்கன்னா ஒரு நல்ல இஸ்லாமிய முன்னுதாரணமாக நீங்கள் இருக்கிறீங்க. இப்படி எல்லா மக்களும் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கணும். அப்போ என்ன பார்க்குறோன்னா என்னுடைய உணர்வை அவர் மதித்திருக்கிறார். அவர் நினைச்சிருந்தா அது எப்படி நீங்க சொல்லலாம் இது ஆதீனம் அப்படின்னு எதையாவது பேசியிருக்கலாம். அப்படி பேசல. என்னுடைய உணர்வை மதித்ததோடு மட்டுமல்லாம இப்படி இஸ்லாமியர் இருக்க வேண்டும் என்று தர்மபுரம் ஆதீனத்திடத்திலும் அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை நான் சாட்சியா சொல்றேன்னா, அப்ப இப்படிப்பட்டவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏதோ வஞ்சம் வச்சாரு, வன்மத்தை கக்கினார் என்று பேசுவதெல்லாம் திட்டமிட்டு திமுகவுடைய பொய் பரப்புரையை தவிர ஆதீனம் அவர்களுக்கு அப்படி எந்த எண்ணமும் கிடையாது. அவர் எல்லா மக்களையும் அரவணைக்கிற ஒரு துறவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மதுரை ஆதீனம் பின்னாடி இஸ்லாமியர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க பிரஸ் மீட்லாம் நிச்சயமாக கொடுத்துருந்தீங்க. மதுரை ஆதீனத்தை இன்னும் நீங்க சந்தோஷப்படுத்துற மாதிரி இருந்தா இன்னும் நிறைய இஸ்லாமியர்கள் நீங்க அங்க கூட்டிட்டு போயிருந்தீங்க, இன்னும் அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதாவது மதுரை ஆதீனம் அவர்களை வைத்தும் ஒரு மிகப்பெரிய கிறிஸ்துவ பேராயரை வைத்தும் மத நல்லிணக்க மாநாடை அதே மதுரையில் விரைவில் நாங்கள் நடத்தவிருக்கிறோம். அந்த கூட்டத்தில் வெகுஜன இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள் என்று ஒன்றிணைந்து அன்றைக்கு மதுரை ஆதீனம் அவர்கள் பேசக்கூடிய பேச்சு தமிழகம் புரிந்து கொள்ளும். ஆதீனம் அவர்கள் அனைத்து மக்களுக்கான அரவணைப்போடு தன் மதத்திற்கான ஒரு பிடிப்போடு வாழக்கூடியவர் என்று அப்படித்தான் நாங்கள் பதில் சொல்லணும். ஒழிய ஒருவரை பார்க்க போகும்போது அரசியல் தலைவரை பார்க்க போல 100 பேர் கூட்டிகிட்டு போகிறதுக்கு எங்கள் கருத்தை அவரிடத்துல நாங்கள் சொல்ல போகிறோம். அவருடைய கருத்து என்ன என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். அதுக்கு ஒரு 4-5 பேர் போனால் போதுமானது. ஓபிஎஸ் வந்து மிக வருத்தத்தில் இருக்காரு, அமித்ஷா கூப்பிடாம விட்டாரு அப்படின்னு. எங்கள் தலைவர்கள் பேசுவாங்க, அது என்ன வருத்தத்தில் இருக்கிறாரு, வேற என்ன அது சம்பந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என்று தலைவர்கள் நிச்சயமாக பேசுவாங்க. ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும். அதான் நேற்று பிரஸ் மீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓபிஎஸ் அவர்கள் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் தொடர்றோம் இன்று வரை எங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறாரு. அப்போ பாஜகவோட நிலைப்பாடு ஓபிஎஸ்ஸை வந்து உள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாடு இல்லை போல இருக்கேன். இப்போ தானே பதில் சொன்னேன், எங்கள் தலைவர்கள் பேசுவாங்க, நல்ல விதமான முடிவுகள் எட்டப்படும். இப்போ தான் சொன்னேன். முடிச்ச பிறகு நீங்கள் திரும்பவும் சொல்கிறீங்க, நீங்களே கழிச்சு விட்டுருக்கீங்க போல இருக்க. ஏன் உங்களுக்கு அந்த எண்ணம்? இல்லை, அதான் கேட்குறேன். இப்போ அமித்ஷாவுடைய அந்த நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி இருந்தார், பின்னாடி கூட வந்து நம்ம ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு பேசியிருந்துருக்கலாம்.
ஆனால் வந்து இப்போ மனவேதனை அடைய அளவுக்கு பாஜக அமித்ஷா போன்றவர்கள் விட்டுட்டாங்களே ஓபிஎஸ்ஸை. ஏன்னா பல தருணங்களில் வந்து ஓபிஎஸ் இல்லாமல் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. நயினா நாகேந்திரன் கூட ஒரு சில இடங்களில் முந்தைய காலத்தில் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ வந்து கைவிடப்பட்ட ஒரு நபராக ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம். திமுக கூட்டணியில் தான் திருமாவளவன் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு எங்கேயுமே கொடியேற்ற முடியல, இந்த ஆட்சியில் கடுமையான நெருக்கடி இருக்குது, எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பில்லை. இன்னும் சொல்லப்போனால் நேற்று அவர் பேசின பேச்சில் சொல்கிறாரு, நாம் யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம மற்றவர்களெல்லாம் வந்து தாங்கி பிடிக்கிற நிலமையில் இருக்கிறோம். அதே மாதிரி பல காவல்துறையினர் எங்கள் மீது அடக்குமுறை செய்கிறாங்கலாம் புலம்புறாரு. அவர் தான் கூட்டணியில் இருக்கிறார். அவங்க மூலியமாக தான் ஆட்சிக்கு வந்ததுன்னு சொல்கிறாங்க திமுகவை. ஆனால் அவர்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறார்களா இல்லையா? அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஐயா, ஓபிஎஸ் பேசுகிறத பேசுகிற நீங்கள் அந்த பக்கம் இருக்கிற பேச்சுக்களை ஏன் தவிர்த்து அப்படி ரொம்ப பக்குவமாக போகிறீங்க? ஒரு கூட்டணி இருக்கிறது என்றால் கூட்டணி தலைவர்கள் சில நேரங்களில் சில விஷயங்கள் அவர்கள் எது ஆதங்கமோ அதை வெளிப்படுத்துவார்கள். அது இயல்பாக சரி செய்ய முடியும் என்றால் நிச்சயமாக கூட்டணி தலைவர்கள் அதை முடிவு செய்து சரி செய்வார்கள். இது எல்லா கூட்டணிக்குமே பொருந்தும். அது ஏதோ என்டிஏ அலையன்ஸுக்கு மட்டும் அந்த மாதிரி பேசுகிறாங்க, திமுக அப்படி பேசவே இல்லைன்னு இருந்தால் நீங்கள் சொல்கிறது நியாயம். இது இவராவது ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார். திருமாவளவன் 100 விஷயம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், திமுக ஆட்சிக்கு எதிராக புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அதையெல்லாம் பேசாமல் ஒருதலைப்பட்சமாக நீங்கள் கேள்வி கேட்பது எனக்கு வியப்பாக இருக்குது. இப்போ அதிமுகவை சேர்ந்த நத்தம் விஸ்வநாதன் நேற்று பிரஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ்ஸுடன் இணைப்பு என்பதற்கு இனி பேச்சே கிடையாது அப்படின்னு சொல்லி நேற்று பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. ஆனால் என்டிஏ கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கோம்னு சொல்லி டிடிவி தினகரன் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. ஓபிஎஸ் அவர்கள் நேற்று நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறாரு. நத்தம் விஸ்வநாதன் இப்படி சொல்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது டிடிவி அவர்கள் ஒரு தனி கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார். ஐயா ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சுயேட்சையாக நின்று போட்டியிட்டு இருக்கிறார். அவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா இபிஎஸ் அவருடைய தலைமையில் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். இதில் எங்கே முரண்பாடு இருக்குது? எல்லாமே சரியாக தானே இருக்குது. அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 2026 தேர்தலில் நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. என்டிஏ கூட்டணிக்குள்ளே டிடிவி தினகரன் இருக்கிறதா அவர் சொல்கிறாரு, ஓபிஎஸ் அவர்களும் சொல்கிறாரு. ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் நத்தம் விஸ்வநாதன், டிடிவி தினகரன் ஓபிஎஸ் வந்து இணைப்பு பற்றிலாம் வந்து நம்ம பேசவும் முடியாது அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறார். அப்படின்னா அப்போ இவங்க இல்லாமல் எப்படி வந்து நம்ம இவங்களை வந்து என்டிஏக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது? அவங்களுடைய உள்கட்சி விவகாரத்தை நீங்கள் அதிமுகவிலேருந்து யாராவது வர வச்சு தான் கேள்வி கேட்கணும், அல்லது ஓபிஎஸ் அவர்களுடைய தரப்பில் யாராவது வர வச்சு கேட்கணுமே தவிர, நான் பாஜக நிர்வாகி எங்க கட்சிக்குள்ள ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்டால் நான் பதில் சொல்ல முடியும். ஓபிஎஸ்டே கேட்குறேன். இப்போ பாஜகவினுடைய நிலைப்பாடு தான் என்னவா இருக்கு? இப்போ நான் தெளிவாக சொல்லிட்டேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் டிடி அவர்கள் எங்களோடு இருக்கிறார். ஏன்னா அவர் ஒரு தனி கட்சி வச்சு டிடிவி தினகரன் விட்டுருவோம் சார். ஓபிஎஸ் புலம்பிட்டார் சார், நேத்து ஆதங்கப்பட்டு புலம்புறாரு சார். பிரஸ் மீட் பண்ணி ஒரே ஒரு வார்த்தை சொன்னதை தூக்கி பிடிச்சி இல்ல, பிரஸ் மீட் பண்ணி கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆச்சு. தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் இருந்து இது வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் வரல. இப்படி மாதிரி வருத்தப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நான் அமித்ஷாட்ட பேசுறேன், நீங்க வருத்தப்படாதீங்கன்னு அப்படின்னு சொல்லியோ ஒரு ஆறுதல் படுத்துற மாதிரி செய்தி பாஜக தலைமையிட்டு இது வரைக்கும் வரவே இல்லையே. அது வெளிப்படையா சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. தனிப்பட்ட முறையில் தலைவர்கள் பேசிக்குவாங்க, நல்லிணக்கத்தோடு எதிர்கால திட்டங்களை வகுப்பாங்க. அதில் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எதை விட்டு கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் தலைவர்களுக்கு மத்தியில் ஒரு உரையாடல் இருக்கும். அது சுமூகமாக இருக்கும். தேர்தலை பொறுத்து சந்திக்கும் பொழுது நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து மிக பலமாக திமுகவை வீழ்த்துவோம். அதனால் நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றும் நடக்காது. வேண்டுமானால் திருமாவளவன் எப்பொழுது தடம் மாறி விஜய் பக்கம் போவார், கம்யூனிஸ்டுகள் எப்போ தவறுவாங்க, காங்கிரஸ் எப்போ கதி கலங்கும் என்பதெல்லாம் வரக்கூடிய காலத்தில் நீங்கள் பார்க்க இல்லை. நீங்கள் இந்த மாதிரி செய்திகள் சொல்கிறீங்க. அதே இன்னொரு செய்தி என்ன வருதுன்னா, ஓபிஎஸ் அவர்கள் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. எல்லாருக்கும் அது மட்டும் இல்லாமல் நேற்று அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம், ஆய்வு கூட்டம்னு நினைக்கிறேன், நான் இன்னும் பல நிர்வாகிகள்கிட்ட பேச போகிறேன். இன்னும் அடுத்த 15 நாளில் தமிழ்நாடு முழுவதும் கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய 88 மாவட்ட செயலாளர்கிட்ட பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து நாங்கள் பேச போகிறோம் அப்படின்லாம் வந்து ஓபிஎஸ் அவர்கள் நேற்று சொன்னார். அப்போது விஜய் அவர்கள் கூட அவர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து ஒரு முன்னணி நாளிதழ் வந்து செய்தி போட்டுச்சு. பாருங்கள், நான் ஜோசியக்காரர் கிடையாது. இது இப்படி நடக்குமா, அது அப்படி நடக்குமான்னு இதுவரை நடந்ததை வைத்து என்னால் என்ன சொல்ல முடியும்னா, அவர் ஒரு தலைவராக இருக்கிறார், தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை அழைத்து பேசி ஒரு முடிவெடுக்க போகிறேன்னு சொல்கிறாருன்னா அது அவருடைய முடிவு, அது அவருடைய கருத்து. அதை நான் எப்படி வந்து மறுக்க முடியும்? ஒரு தனி மனிதனுடைய அல்லது ஒரு தலைவருடைய ஒரு கருத்தை
நான் மறுப்பதற்கு ஆள் கிடையாது. நேத்து பாஜகவில் நேத்து ஏதாவது OPS ஒரு அவர்கள் நிலைப்பாடுன்னா அதுக்கு பதில் இல்ல சொல்லுங்க. நேத்து ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷாட்ட பேசுறதுக்கு நாங்க நேரம் கேட்டிருந்தோம், ஆனா எங்களுக்கு டைம் கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுதான், அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். நேரமின்மையா இருந்திருக்கலாம், அல்லது வேறு காரணங்கள் இருந்திருக்கலாம். அது என்னன்னு எனக்குமே தெரியல. அதனால தான் சொல்றேன். இல்ல அவர் இல்ல ஆதங்கத்தை ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சரா இருந்திருக்காரு, அவரை நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகருது இல்ல இப்போ. நீங்க கவலைப்படுற அளவுக்குலாம் நடக்காதுங்க. நாங்க நல்லபடியா பார்த்துக்குவோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை அங்கத்தினரும் ஒரு குடும்பத்தை போன்று ஒன்றிணைந்து நிற்கிறோம். ஒரு குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சலசலப்பு வரும். அதை நாங்கள் சரி செய்து விடுவோம். தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இந்த குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பலத்தோடு தான் திமுக வீழ்த்த போறோம். தர்ம சங்கடமான சூழல் இருக்காரு ஓபிஎஸ் அவர்கள். பாவம், நீங்க ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கிறீங்க. அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. அவர் சந்தோஷமா தான் இருக்கிறார். அவர் ஒரே ஒரு வார்த்தை சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு. ஆனா அதை வச்சுக்கிட்டு நீங்க 20 நிமிஷமா அதையே திருப்பி திருப்பி பேசுறீங்கன்னா வேற சரக்கு இல்லையா? திமுக செய்யற எவ்வளவு பெரிய மோசடி இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் பல்வேறு சாதிய ரீதியான சண்டை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. திருமாவளவன் அந்த கட்சிக்குள்ள இருந்துகிட்டே சொல்றாரு, காவல்துறை சரியா நடவடிக்கை எடுக்கலன்னு. நீதிமன்றம் சொல்லுது கலெக்டர் போய் அங்க போய் பாருங்க அப்படின்னுது. இதுக்கெல்லாம் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. எங்க ஒரு ஆட்சியாளர் கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் இந்த அளவுக்கு எதிர்க்கிறாரு. கம்யூனிஸ்டுகள் சொல்றாங்க சாராய சாம்ராஜ்யம் நடந்து கொண்டு இருக்குன்னு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. சொன்ன வாக்குறுதியை காப்பாத்தாம 4 வருஷமும் ஏமாற்றி விட்டு தமிழகத்தை பாரதத்தின் முதல் கடனாளி மாநிலமா, முதன்மை மாநிலமா ஆக்கி இருக்கிறாரு. அதை பேச மாட்டேங்கிறீங்க. சாராய விற்பனையில தமிழகம் தான் இன்றைக்கு 50,000 கோடி வருமானத்துல பாரதத்திலே முதலிடம் வாங்கி வச்சிருக்கிறாரு. கேவலமா இருக்கு. அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. பெண்களுக்கு அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபான்னு சொல்லி பாதி பெண்களுக்கு தராம இந்த தேர்தல் வரும்போது ஏமாத்த போறாரு தரேன்னு. அதை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. இப்படி திமுகவுடைய சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பின்மை, அதையெல்லாம் தாண்டி பொள்ளாச்சி பாலியல் வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரிக்குது, நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுதுன்னு இவர் சொல்றாரு, எங்களால் தான் அப்படின்றாரு. உனக்கு எனக்கு என்னப்பா பங்கு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. திமுக சரி இவ்வளவு விஷயத்தையும் மறந்துட்டு ஓபிஎஸ் சொன்ன ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு ஐயோ அவர் ஆதங்கப்பட்டுட்டாரு, ஐயோ அவர் கவலைப்படுறாருன்னு அதை நாங்க பாத்துக்கிறோம். பாவம், ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? ஊடகங்களுக்கு அதெல்லாம் கவலையே வேண்டாம். ஒரு ஊடகம் என்ன செய்யணும்னா, சமூகத்தில் நடக்கக்கூடிய தீமை, ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய கொடுமை, மக்கள் மீது நடக்கக்கூடிய அடக்குமுறை, இதை எதிர்த்து தான் மக்கள்கிட்ட கொண்டு போகணுமே தவிர, ஒரு தலைவர், ஒரு கூட்டணியில் உள்ளவர் ஒரு விஷயத்தை பேசிட்டார் என்பதற்காக நீங்க இவ்வளவு கவலைப்பட்டீங்கன்னா அப்ப நான் சொன்ன இதுக்கெல்லாம் ஊடகங்கள் கவலையே பட மாட்டீங்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதனால இன்றைக்கு சிறுபான்மை சமூகத்தை இந்த திமுக ஆட்சி முழுமையாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. ஒரு நன்மையும் இந்த கடந்த 4 ஆண்டுகள்ல செய்யல. நான் பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்க முடியும். அதே நேரத்துல இவர்கள் திரும்ப திரும்ப மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கான எல்லா நல்ல திட்டங்களையுமே ஏதோ ஆபத்தானது என்று சொல்லி சிறுபான்மை மக்களை எதிர்த்து போராட வைக்கிறார்கள். இந்த மக்களை விழிப்படைய செய்ய வேண்டும் என்கிறது நோக்கமே தவிர, வாக்கு வங்கிக்காக மக்களை பயமுறுத்தி பிஜேபி வந்துட்டா அவ்வளவுதான், இல்ல அதிமுக வந்துட்டா அவ்வளவுதான் என்று சொல்லி ஏமாற்றக்கூடிய திமுகவுடைய ஏமாற்று வித்தைகளை நாங்கள் உடைத்தெறிவோம். 2026 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்றிணைந்து மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி ஆட்சி கட்டில் அமரும் பொழுது அன்றைக்குத்தான் தமிழகம் ஊழலற்ற ஒரு சிறந்த மாநிலமாக இருக்கும். நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல தைலாபுரத்துல ஒரு ஆலோசனை கூட்டம், மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடக்குது. அதுல நம்ம பேசுற வரைக்கும் அன்புமணி வரல, ஒரு சில நிர்வாகிகள் வரல அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இப்போ என்டிஏ அலையன்ஸுக்குள்ள பாமக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில நாளுக்கு முன்னாடி அன்புமணியே சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அவங்க என்டிஏல தானே இருக்கிறாங்க. என்ன உங்களுக்கு அதுல குழப்பம்? இந்தியா அதிமுகவே இப்ப விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துது. இப்ப ராஜேந்திர பாலாஜி நேத்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி தொலைக்காட்சியில பேட்டி அளிக்கும் போது என்ன சொல்றாரு, விஜய் அவர்கள் எங்களோட வரணும் அப்படிங்கிறாரு. நல்லது தானே, வரட்டும். அவர் தனியா நின்று அனாதையா போயிடுறதை விட எங்களோடு ஒன்றிணைந்து இருந்தால் இன்னும் கூடுதல் பலம். எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ, ஊழலற்ற ஆட்சி சாதிக்கணும்னா அது பாஜகவால் தான் முடியும். அதே போன்று விஜய்க்கு கொள்கை எதிரி தமிழ்நாட்டுல திமுக, தேசிய லெவல பாஜக, எப்படி உங்களோட கூட்டணி வைப்பாரு? சொன்னவர்கள்லாம் கடந்த காலத்துல கூட்டணி சேர்ந்ததே இல்லையா? நீங்க எடப்பாடி அரசியல்ல எடப்பாடி சொல்றீங்க. திமுகவும் எடுத்துங்க, திமுகவும் பாஜகவோட கூட்டணி வச்ச கட்சி. அவங்க இப்ப சமீபத்துல சொல்லல கூட்டணி வைத்தார்களா இல்லையா? அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை சொன்னவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவர் தானே சொன்னாரு. இந்த வாசகம் தமிழகம் முழுக்க எல்லாருக்கும் ஃபேமஸான ஒரு வாசகம் தானே. அப்புறம் எங்க பாவம் எடப்பாடிக்கு போறீங்க? எடப்பாடிக்கும் சீனியர் தானே கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவரே அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அதனால அரசியல் என்றால் தேர்தல் கணக்கு, வெற்றி கணக்கு, அது மக்களுக்கான சாதகத்தை, நன்மையை எவ்வாறு ஏற்படுத்த முடியும், இவ்வளவுதான். அதனால விஜய் வருவாரா இல்லையா ஆரிடம் கூற முடியாது. வந்தால் நல்லது, இன்னும் எங்களுடைய கூட்டணி பலமாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இல்ல, நேத்து நிர்மல்குமார் செய்தியாளர் சந்திப்பின் போது என்ன சொல்றாருன்னா, பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படிங்கிற. திரு விஜய் அவர்களே சொல்லட்டுமுங்க, தேர்தலுக்கு 9 மாசம் இருக்கு. தேர்தலுக்கு முதல் நாள்லாம் மாறினது இல்லையா?
தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு இந்த கூட்டணியிலேருந்து அந்த கூட்டணிக்கு போன தலைவர்கள்லாம் பார்க்க முடியாதா? கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது ஒரே நேரத்தில் 2 இடங்களில் பேசின தலைவர்கள்லாம் நீங்கள் பார்க்கலையா தமிழக வரலாற்றில்? அதனால் இது 8-10 மாதத்துக்கு முன்னால் பேசுகிறத பிடிச்சிக்கிட்டு ஏன் நீங்கள் தொங்குறீங்கன்னு தெரியல. அதனால் நல்லபடியாக மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைந்து சிறப்பான முறையில் நாங்கள் ஆட்சியை தக்க வைப்போம். ஆட்சியை பிடிக்கக்கூடிய நேரத்தில் திமுகவிற்கு அது மரணடியாக இருக்கும். ஓகே, நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே